உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, ஐயோ, என்ன ஸ்வேதா இதெல்லாம்? எதுக்கு இப்படி கத்துற நீ? என்னாச்சு? உங்க பையன் எங்க அத்தை? எங்கன்னு எனக்கு தெரியாதே. சும்மா நடிக்காதீங்க அத்தை. உங்க மருமக எங்க? ஸ்வேதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? 2 பேரும் ஆபீஸ்க்கு தானே போயிருக்காங்க. அவங்க ஆபீஸ்க்கு வரல அத்தை. இல்ல, எனக்கு புரியல. ஆபீஸ்க்கு வரலனா வேற எங்க போயிருப்பாங்க? அத்தை, மறுபடியும் நடிக்காதீங்க. உங்களுக்கு தெரியாம கண்டிப்பா இருக்காது. சொல்லுங்க, எங்க போயிருக்காங்க? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல ஸ்வேதா. நீ சொல்லிதான் ஆதியும் பாரதியும் ஆபீஸ்க்கு வரலன்னு எனக்கு இப்ப தெரியுது. ஸ்வேதா, அதான் அக்காக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. வானம் மொத்தம் இருள் பூசிக்கொள்ளும் சத்தம். ஐயோ கடவுளே, எனக்கு வைக்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ பாட்டுக்கு தைரியமா பாட்டு பாடிட்டு வர. இப்ப என்ன போ, பாட்டு தானே பாடுன. அந்த பாட்டுல உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு, அதை யாருமே நீங்க கவனிக்கல. அம்மா தாயே, நீ ரொம்ப பெரிய புத்திசாலின்னு எங்களுக்கு தெரியும். இப்ப விஷயம் நான் அதை சொல்லு. சாரும் பாரதி அக்காவும் தேன் நிலவுக்கு போயிருக்காங்க. அதான் ஹனிமூன். அத பாட்டிலே சொன்ன, நீங்க யாருமே அதை கண்டுபிடிக்கல. ஐயோ ராணி, என்ன சொல்ற நீ? அது எப்படி ஆதி யார்கிட்டயும் சொல்லாம போவான்? அதான் கிளம்பி போயிட்டாரே, அதுக்கப்புறம் என்ன சொன்னா? நீங்க என்ன அங்க போகவா விட போறீங்க? இங்க இருக்க சிலது எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி சண்டை போட்டு அவங்கள போக விடாம தடுத்து விட்டுருப்பீங்க. அதான் யார்கிட்டயும் சொல்லல. அத்தை, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இப்ப அவங்க இங்க வந்துதான் ஆகணும். இல்ல நான் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஸ்வேதா, ஆதியை திரும்ப நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அப்படியா? இருங்க. ஸ்வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, ஆதி அம்மா பொண்டாட்டி கூட ஹனிமூனுக்கு போயிருக்கான். அவனை போய் கால் பண்ணி வர சொல்றேங்கிற? எனக்கு புரியல ஸ்வேதா. அதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது, தெரியும்ல? முதல்ல நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சு பேசு. இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணா ஆதிக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும். போ ஸ்வேதா, வேற வேலை இருந்தா போய் பாரு. சூப்பர் அத்தை. அப்போ அந்த பாரதியை நீங்க உங்க மருமகளா ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்க. தேவையில்லாம பேசாத ஸ்வேதா. ஆதியை திரும்ப நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஏற்கனவே அவனை கோவப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆதி நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம போயிருக்கானா, அவன்கிட்ட நம்ம மரியாதை ஏற்கனவே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கும் மேல அவனை சீண்டி பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல. ஓ, அப்போ நீங்க முழுசா மாறிட்டீங்கன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படித்தானே? நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ஸ்வேதா. இப்பவும் சரி அப்பவும் சரி, நான் ஆதியோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன். சும்மா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தி மறுபடியும் ஆதியோட கோவத்துக்கு ஆளாக்காத. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.